The Lord. Thank you, Jesus. இந்த நாளிலும் கூட அற்புதமான தேவனுடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். இந்த வாரம் தலைப்பு என்னன்னு தெரியுமா? இந்த வாரம் தலைப்பு காலையில் செய்தி கேட்டவங்களுக்கு தெரியும். காலையிலேயே நான் சொல்லிட்டேன் இன்றைக்கி என்ன தலைப்புன்னு. காலையில் அனுப்புகிற அந்த ஆடியோவை கேட்டிருந்தீங்கன்னா அதுலேயே சொல்லியிருந்திருப்பேன் இன்றைக்கி என்ன தலைப்புன்னு. சரி, இன்றைக்கி என்ன தலைப்புன்னா விடுதலை. இன்றைக்கி என்ன தலைப்பு? விடுதலை. சரி, இன்றைக்கி விடுதலை பற்றி நாம் இன்றைக்கி தியானிக்க போகிறோம். எதை பற்றி தியானிக்க போகிறோம்? விடுகதை இல்லைங்க, விடுதலை. அந்த ஜெயிலிருந்து ரிலீஸ் ஆகிறதுக்கு சொல்லுவாங்கள்ல, ரிலீஸு, விடுதலை. சரியா? விடுதலை. ஆமாம், ரைட்டு. கர்த்தர் நல்லவர். தேங்க்யூ ஃபாதர் காட். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சோத்திரம். சந்தோஷமாக இருக்கீங்களா? வாரம் வாரத்தோடு ஆண்டவர் நம்மை நடத்தி கொண்டு இருக்கிறார். ஆமேன்னு சொல்லுங்கள். ஹல்லேலூயா. சரி, இன்றைக்கி விடுதலையை குறித்து நாம் சூப்பராக தியானிக்க போகிறோம். எனக்கு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா தொடர்ந்து என்னென்ன தியானிச்சுட்டு வரேன்னு? நம்ம இந்த மாதத்தில் மட்டுமே தொடர்ச்சியாக சில விஷயங்களை தியானிச்சுக்கிட்டே வர்றோம். என்ன பண்ண? சந்தோஷமாக இருங்க, ஹாப்பியாக இருங்க, என்ஜாய் பண்ணுங்கள், தியானித்தோம். அடுத்து என்ன தியானித்தோம்? அதுக்கப்புறம் உங்களை சபிக்கிறவங்கள ஆசீர்வதிச்சு விடுங்கப்பா. போன வாரம் என்ன தியானித்தோம்? விரும்புகிறேன். எதை விரும்புகிறேன்? நீ எதை விரும்புகிறியோ அதை மற்றவனுக்கு செய்யி. உன் பிள்ளை என்ன செய்யணும் நீ விரும்புகிறியோ அதை முதல்ல நீ செய்யி. நீ என்ன செய்யணுன்னு விரும்புகிறியோ அது பிள்ளைங்க என்ன பெற்றவங்க என்ன செய்யணுன்னு விரும்புகிறாங்களோ அது முதல்ல நீ பெற்றவங்களுக்கு செய்யி. இதைத்தான் போன வாரம் நம்ம தியானித்தோம். இந்த வாரம் விடுதலை. இந்த வாரம் விடுதலை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம். ஏன்னா ஆண்டவர் அவருடைய ராஜ்யத்தை கட்ட ஆரம்பிச்சிட்டாரு. ஹல்லேலூயா சொல்லுங்களேன். அப்படியே ராஜ்யத்தை நமக்குள்ளே தொடங்கி விட்டார். அதனால் இன்றைக்கி நம்ம விடுதலை குறித்து கண்டிப்பாக நாம் தியானித்தே ஆக வேண்டும். ஆமேன்னு சொல்லுங்கள். சரி, இப்போ நிறைய பேருக்குள்ளே ஒரு கேள்வி இருக்குது. என்ன கேள்வி தெரியுமா? வருஷம் ஆகிக்கொண்டே போகுது, நாள் ஆகிக்கொண்டே போகுது, நேரம் ஓடிக்கிட்டே இருக்குது. இப்படி எல்லாம் வருஷம் நகர்ந்துக்கிட்டே போகுத ஒழிய, ஆனால் ஏன் என் வியாதியிலேருந்து இன்னும் விடுதலை கிடைக்கல? ஒன்று, வருஷம் ஆகிக்கிட்டே இருக்குங்க, ஏன் என் தரித்திரத்திலிருந்து இன்னும் விடுதலை கிடைக்கல? வருஷம் ஆகிக்கொண்டே போகுது, ஆனால் ஏன் என் மன வேதனையிலிருந்து எனக்கு விடுதலை கிடைக்கல? வருஷம் ஆகிக்கிட்டே போகுது, ஆனால் ஏன் என் கவலையிலிருந்து எனக்கு விடுதலை கிடைக்கல அப்படின்னு சொல்லி இங்கே இருக்கிற உங்களுக்கு ஒரு சிலருக்கு இருக்கலாம். ஆனால் வெளியில் நிறைய பேருக்கு இந்த கவலை இருக்குது. ஏன்னா இங்கே இருக்கிற உங்களுக்கு இதெல்லாம் இருக்க வாய்ப்பு கம்மி தான். நல்லா புரிஞ்சுக்கங்க. இன்றைக்கி இதை குறித்து தான் தியானிக்க போகிறோம். நிறைய பேருக்கு இந்த கேள்வி இருக்குது. ஏன் எனக்கு என்ன விடுதலை ஆகலை? அப்படி என்ன நான் செஞ்சேன்? என்ன விடுதலையாக வச்சுருந்தா வச்சுருங்க, இல்லைன்னா என்ன பண்ணுங்க, எடுத்துக்கங்க. இன்றைக்கி அந்த மனநிலைக்கு மனிதர்கள் வாழ்கிறாங்க. சரிங்களா? சரி, கர்த்தர் நல்லவர். அப்புறம் அடுத்த ஸ்டெப்பு கொஞ்சம் மேலே போய் என்ன சொல்ல ஆரம்பிப்பாங்க தெரியுமா? என்ன சொல்லுவாங்க? அடுத்த ஸ்டெப்பு கொஞ்சம் மேலே போய் ஆண்டவர் என்ன சொல்லுவாங்க? ஆண்டவரே, நான் 3 நேரம் குளிக்கிறேன், நான் 3 நேரம் ஜெபிக்கிறேன், ஆனால் எனக்கு மட்டும் அந்த விடுதலை கிடைக்கலையே. இப்படி எல்லாத்துக்குமே அடுத்த ஒரு படி மேலே போய் அவங்க கேட்குற கேள்வி, நான் ரொம்ப உருக்கமாக ஜெபிக்கிறேன், நான் எவ்வளோ உருக்கமாக ஜெபிக்கிறேன் தெரியுமா, ஆனால் ஏன் எனக்கு விடுதலை கிடைக்கல? இந்த கேள்வி சில பேர்கிட்ட இருக்குது. நல்லா கேளுங்க. யூடியூப்பில் பார்க்குற அன்பான தேவனுடைய பிள்ளைகள், நீங்கள் கவனமாக அந்த வார்த்தையை, எப்போவுமே உங்களை தேடி ஒரு வார்த்தை வருதுன்னா முழுசாக என்ன பண்ணுங்க, கேட்டு அறிந்து கொள்ளுங்கள். அப்போ தான் ஒரு விஷயம் உங்களுக்கு விளங்கும். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். பிரைஸ் லார்ட் சொல்லுங்களேன். ஆமாம், சோறு வேகவே மொண்டு போட்டு சாப்பிட முடியுமா? ஆப்பையில் அப்படி உள்ளே விட்டு ஒரு கரண்டியை போட்டு தின்னா நல்லாவா இருக்கும்? குழம்பு கொதிக்கவே குழம்பு கொதியே கிளம்பல, அப்படி கரைசி குழம்பெல்லாம் எல்லா மசாலாலாம் போட்டு சும்மா அப்படி கலக்கி அது கொதியாமலே மொண்டு ஊற்றி சாப்பிட்டா நல்லா இருக்குமா? இன்றைக்கி நிறைய பேர் அப்படி தான், கேட்குறத முழுசாக கேட்குறதே கிடையாது, எல்லாத்துலேயும் அறகுறை. என்னங்க,
எவனாவது சாப்பிட்டுட்டு இருக்க பாதியில் ஏஞ்சி போவானா? சொல்லுங்கள் பார்க்கலாம். சாப்பிட யாராவது எழுந்து போவாங்களா? ஒரு நல்ல பெரிய ஃபங்க்ஷன் நீங்கள் அட்டன் பண்ணியிருக்கிறீங்க, சரியா? நல்ல அருமையான ஒரு விருந்து நடந்துக்கிட்டு இருக்கு. சும்மா வறுத்தது, பொரிச்சது, ஓடுறது, நடக்கிறது, பறக்கிறது எல்லாம் பரப்பி வச்சுருக்காங்க இலையில். நீங்கள் கொலை பசியில் இருக்கிறீங்க. காலையில் சாப்பிடாம வேற போயிட்டீங்க, பசி அள்ளுது. சரியாக மதியம் 12 மணிக்கு சோத்தை போடுறாங்க. பந்தியில் உட்காந்துருக்கீங்க. நீங்கள் சாப்பிடுவீங்களா இல்லை சாப்பிட எழுந்து போயிடுவீங்களா? சாப்பிட்டுட்டு தான் அடுத்த வேலை. ஆமாம் ஐயா, ரெஸ்ட் ரூமுக்கு அது அப்புறம் போய்க்கலாம், அப்புறம் அடுத்த ஆள் உட்காந்துட்டானா அப்புறம் நின்றுக்கிட்டு இருக்கணும். புரியுதா இல்லைங்களா? எவ்வளோ பெரிய ஆளாக இருக்கட்டுமே. அதே போல் ஹோட்டலில் நல்ல ஒரு சூப்பரான ஒரு ஃபுட்டு ஆர்டர் பண்ணுறீங்க. அதை ஆர்டர் பண்ணிவிட்டு நீங்கள் அதை முழுசாக சாப்பிடாம பாதிலேயே அப்படியே சாப்பிட விட்டுட்டு ஏஞ்சி போயிடுவீங்களா? போக மாட்டீங்கல்ல. ஆனால் இன்றைக்கி திங்கிற சோத்தையே விட்டுட்டு எழுந்து போகாத ஒரு மனுஷன்தான் இந்த பூமியில் வாழக்கூடிய வார்த்தையை முழுசாக கேட்காம எழுந்து போகிறான், விட்டுட்டு போகிறான், சரியாக கேட்க மாட்டான். வீடு தேடி வருது, வீடு தேடி நீ உபயோகப்படுத்துகிறவன் செல்லு தேடி வருது தேவனுடைய வார்த்தை. அதை கேட்க மனசு இல்லை. நான் சொல்கிறது புரியுதுங்களா? நான் கேட்காதவங்கள தப்பு சொல்லலை, பிசாசுக்கு இடம் கொடுத்து நீங்கள் கேட்காம இருக்கீங்கன்னு நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். ஏன் உங்களால் முடியாது? கேட்கணும்னு முடிவு பண்ணிட்டா அதை நீங்கள் செஞ்சே ஆவீங்க. தெரியுமா? மனுஷன்ட்ட இருக்கிற ஒரு நல்ல குவாலிட்டி என்ன தெரியுமா? ஒரு விஷயத்தை செய்யணும்னு முடிவு பண்ணிட்டான்னா அவன் செஞ்சிருவான். தடுமாறினானா செய்ய மாட்டான், யோசிச்சானா செய்ய மாட்டான், நடக்குமா நடக்காத நினச்சானா அவளை அது விளங்கமே போயிடும். ஆனால் இதை நான் செய்து முடிப்பேன்னு ஒரு முடிவு பண்ணிட்டா அதை செய்து முடிப்பான். அது யாரோட குவாலிட்டினா கர்த்தருடைய குவாலிட்டி, ஆண்டவருடைய சுபாவம். அது அவர் முடிவு பண்ணிட்டா பண்ணினது தான், அவர் சொன்னது தான், செஞ்சே தீருவார். பிரைஸ் காட், ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், பிரியமான தேவனுடைய பிள்ளைகள். ஆனால் இன்னைக்கு நிறைய பேருக்கு என்ன கேள்வின்னா, நான் உருக்கமாக ஜெபம் பண்ணுறேன் பிரதர், ஆனால் ஒன்றும் நடக்க மாட்டுதே, ஒரு நண்டு கூட நடக்க மாட்டுதே பிரதர், நான் என்ன பிரதர் பண்ணுறது? நான் கண்ணீரோடு ஜெபம் பண்ணுறேன், என் கண்ணீரெல்லாம் ஆண்டவர் துருத்தியில் பிடிச்சி வச்சுருக்காரு, அண்டா குண்டா எல்லாத்துலேயும் தான் பிடிச்சி வச்சுருக்காரு, ஆனால் ஒன்றும் நடக்க மாட்டுதே. கேள்வி இருக்கா இல்லையா? நீங்கள் கண்ணீரோடு ஜெபம் பண்ணி அப்படியே உடனே ஏதாவது நடந்திருக்கு? சொல்லுங்கள் பார்க்கலாம். கண்ணீரோடு ஜெபம் பண்ணீங்க, ஆனால் ஒன்றும் நடக்கலை, விடுதலை இல்லை. நான் முழங்காலே நின்று ஜெபம் பண்ணுறேன் பிரதர், ஆனாலும் ஒன்றும் நடக்க மாட்டுது பிரதர், விடுதலையே இல்லையே, நான் என்ன பண்ணுறது? நான் நடுராத்திரியில் எழும்பி முழு இரவில் ஆண்டவர் முழு இரவில் ஜெபம் பண்ணியிருக்காரு. நடுராத்திரியில் நானும் ஆண்டவரை போல முழு இரவில், ஆனாலும் விடுதலை இல்லையே. அப்புறம் அதிகாலையில் எழும்பி இயேசுவை போல நானும் ஜெபம் பண்ணேன், ஆனாலும் விடுதலை இல்லை. இதாவது பரவாயில்ல பிரதர், நினைக்கிறப்பெல்லாம் ஜெபம் பண்ணுறேன், ஜெபமே ஜெயம் என்று சொல்லி நான் ஜெபிச்சுக்கிட்டே தான் இருக்கிறேன், ஆனாலும் ஒன்றும் விடுதலை இல்லையே. இன்றைக்கு 100க்கு 90% கிறிஸ்தவர்கள் வாழ்க்கையில் இதுதான் கேள்வி. வேணா சொல்லிக்கலாம், அப்படி இப்படின்னு எது வேணாலும் சொல்லிக்கலாம். நீங்கள் ஜெபம் பண்ணி ஒரு விடுதலை இன்னும் பெறாத எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா? காரணம் என்ன? ஆனாலும் என் வாழ்க்கையில் ஏன் இன்னும் விடுதலை வரலை? காரணம் என்ன? அப்போ என்ன மிஸ்டேக் நடக்குது? நம்முடைய ஜெபம் தவறாக இருக்கிறது. ஆனால் உங்களுக்கு நான் நிறைய கற்றுக் கொடுத்து கொண்டு இருக்கிறேன். நிச்சயமாக நீங்கள் வளர்ந்து கொண்டு இருக்கிறீங்க. ஏன்னா நானும் வளர நீங்களும் என்னோட சேர்ந்து வளர்ந்துக்கிட்டே இருக்கிறீங்க. பிரைஸ் தி லார்ட். எனக்கும் அற்புதம் நடக்குது, உங்களுக்கும் அற்புதம் நடக்குது. ஹல்லேலூயா. ஆமாம். அதனால் கேட்கிற தேவ பிள்ளைகள் கவனமாய் கவனியுங்கள். அப்போ ஜெபிக்கிற விதத்தை நீங்கள் மாற்ற வேண்டும். ஜெபிக்கிற முறை தான் தப்பாக இருக்குது. இப்போ பிரச்சனையே அதுதான். சரி, வசனத்தின்படி நாம் வாழணும், அதுதான் ரொம்ப முக்கியம். இப்போ வசனம் என்ன சொல்லுது? ஜெபத்தில் என்ன பிரச்சனை? இப்போ ஜெபத்தில் என்னதான் பிரச்சனை? இந்த ஊருக்கு என்னதான் ஆச்சோ? என்னங்க, இந்த ஊருக்கு என்னதான் ஆச்சோ?
ஒரு விளம்பரம் போடுறாங்க. அதுபோல் இன்றைக்கி மனுஷனுக்கு என்னதான் ஆச்சோ, எல்லாம் பண்ணுறேன், முழங்காலில் நிற்கிறேன், கண்ணீர் வடிக்கிறேன், உருக்கமாக உருகிறேன், ஆனால் ஒன்றும் நடக்க மாட்டுதே. அப்போ இதுக்கு ஒரே வழி யாக்கோபு 5:15 சொல்லுதுங்க. யாக்கோபு புஸ்தகத்தில், யாக்கோபு என்கிற புஸ்தகத்தில் 5ஆம் அதிகாரம் 15வது வசனம் சொல்லுகிறது, விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளிய ரட்சிக்கும். விசுவாசம் உள்ள ஜெபம் எப்பேற்பட்ட வியாதியும் சுகமாக்கும். என்ன ஜெபம்? என்ன ஜெபம்? விசுவாசம் உள்ள ஜெபம். இன்னைக்கு நிறைய பேர் எழுதிக்கிட்டு இருக்காங்க, ஜெபமே ஜெயம். தப்பாக எழுதுறீங்க. நான் உங்களை கண்ணீரோட ஜெபம் பண்ணாதீங்கன்னு சொல்லலை, உபவாசம் பண்ணி. சில பேர் உபவாசம் பண்ணுவாங்க பாருங்க, 40 நாள் உபவாசம் இருந்து ஜெபிக்கிற. என்ன மாறுனுச்சு சொல்லுங்க? 21 நாள் உபவாசம் இருந்து என்ன மாறுனுச்சு சொல்லுங்க? நீ எத்தனை உபவாசம் போட்டு என்னத்தை மாற்றிருக்க? என்ன உனக்குள்ள என்ன மாற்றம் ஏற்பட்டிருக்கு? உன் வாழ்க்கையில் என்ன மாற்றம் ஏற்பட்டிருக்கு சொல்லு. இந்த கேள்வி வேணாமா? வேணாமா? அப்போ நாம் என்ன பண்ணணும்? நமக்குள்ள கேள்வி எழும்பினாதான் நம்ம புரிந்து கொள்ள முடியும். ஒரு விஷயத்தை நமக்குள்ள ஒரு கேள்வியே எழும்பலைன்னா கடைசி வரைக்கும் இப்படியே தான் போகும். வண்டி மாறாது. இருக்கிறதும் வண்டியில் அங்கங்கே கொஞ்சம் ஒன்று ஒன்றா கலந்து போகுமே ஒழிய புதுசாலாம் ஒன்றும் மாறாது. அப்போ நம்ம சரியாக புரிந்து கொள்ள வேண்டும், நமக்குள்ள கேள்வி எழும்ப வேண்டும். பாருங்கள், இங்கே சொல்லுது விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். சரி, ஜெபமே ஜெயம் என்பது கிடையாது. ஜெபமே ஜெயம் என்பது தவறு. விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்று தான் வசனம் சொல்லுது. இங்கே ஜெபமே ஜெயம்னு எங்கேயுமே எழுதலை பைபிள், அதனால் புரிஞ்சுக்கங்க. எல்லாம் சும்மா அப்படியே வாய்க்கு வந்ததை உருட்டுறதையெல்லாம் கேட்டுட்டு நம்பிக்கிட்டு நீங்களும் என்ன பண்ணிடக்கூடாது. ஒவ்வொருத்தரும் சொல்கிறதையும் எல்லாம் முயற்சி பண்ணி பார்க்குறீங்க. இங்கே நான் சொல்கிறத முயற்சி பண்ணுறீங்களா? நடக்குதா நடக்கலையா? அற்புதம் நடக்குதா இல்லையா? ஸ்பாட்டில் மிராக்கிள் நடக்குதா இல்லையா? கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். பிரைஸ் லார்ட் சொல்லுங்களேன். தேவன் நல்லவர். அப்போ விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயமாக இருக்குங்க. வசனம் சொல்லுது விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளிய ரட்சிக்கும். சரிங்களா? சரி, இப்போ இந்த விசுவாசம் எங்கே இருக்குது? அதுதானே இப்போ நமக்கு முக்கியம். இந்த விசுவாசம் எங்கே இருக்குது? ரோமர் 10:17, ரோமர் 10ஆம் அதிகாரம் 17வது வசனம் சொல்லுகிறது, விசுவாசம் கேள்வியினால் வரும். விசுவாசம் எங்கேருந்து வரும்? எங்கிருந்து வரும்? என்ன நீட்டில் கேட்குறாங்களா அந்த கேள்வியில் இருந்தா? இல்லை டிஎன்பிஎஸ்சி குரூப் 1, குரூப் 2, குரூப் 3, குரூப் 4 எழுதுறாங்களா அதில் இருந்தா? எதுலேருந்து கேள்வி வருது? இது எந்த கேள்வி? நீங்கள் நினைக்கிற மாதிரி கேள்வி கேட்கறதுனால இல்லை. நல்லா புரிஞ்சுக்கங்க. விசுவாசம் கேள்வியினால், கேட்கிறதினால். செவிகளை திறந்து நீங்கள் காது கொடுத்து கேட்கிறதினால்தான் விசுவாசம் உங்களுக்குள்ளே உருவாகும், கன்சீவ் ஆகும். ஒரு குழந்தை கருதரிக்கிறது போல நீங்கள் சத்தியத்தை எந்த அளவுக்கு உள்வாங்கி கேட்க 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 விசுவாசம் உங்களுக்குள்ள அப்படியே குழந்தை போல உருவாக ஆரம்பிக்கும். புரியுதுங்களா? எடுத்த உடனே அப்படியே தொப்பக்கடின்னெல்லாம் பொத்துக்கிட்டெல்லாம் வராது. நல்லா புரிஞ்சுக்கங்க. விசுவாசம் என்பது ஒவ்வொரு நாளும் உங்களுக்குள்ளே அது நாளுக்கு நாள் வளர்ச்சி அடைந்து கொண்டே இருக்கும். நாளுக்கு நாள் வளரும். ஒரே நாளில் வளர்ந்து குழந்தை மாதிரி 10 மாதம் வளர்ந்து 10வது மாதம் பிறந்து ஒரு 50 வருஷம் இல்லை 100 வருஷம் வாழ்ந்து செத்து போகிறது கிடையாது. விசுவாசம் என்பது அது ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையிலே உருவாகி கொண்டே இருக்கணும், வளர்ந்துக்கிட்டே இருக்கணும். அது நிற்கவே கூடாது. பார்த்துக்கங்க. ஹல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போ வசனம் சொல்லுகிறது விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். அந்த விசுவாசம் கேள்வியினாலே வரும். உனக்குள்ளே நீ கேட்க கேட்க தான் அந்த கேள்வி எழும்பும். ஆமாம், ஏன் இப்படி? இப்போ நான் இவ்வளோ நேரம் கேட்கவே உங்களுக்குள்ள கேள்வி வந்துச்சா இல்லையா? சொல்லுங்கள் பார்க்கலாம். அப்போ நீங்கள் காது கொடுத்து கேட்கறதுனால தானே உங்களுக்குள்ள கேள்வி எழும்புது. நல்லா புரிஞ்சுக்கங்க. இப்போ விடுதலை எப்படி வருது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அப்போ விசுவாசம் கேட்கறதுனால, சொல்லுங்கள், எதனால் வருது? கேட்கறதுனால வருது. சொல்லுங்கள். எனக்குள்ள விசுவாசம்
நான் சத்தியத்தை கேட்கறதுனால வருது. புரியுதுங்களா? நீங்கள் சத்தியத்தை எந்த அளவுக்கு கேட்குறீங்களோ அப்போ தான் விசுவாசம் உள்ள உருவாகும், கன்சீவ் ஆகும், அப்படியே கருதரிக்கும். விசுவாசம் உள்ளுக்குள்ளே அப்படியே தீ குழம்பு போல் அப்படியே எழும்பணும், எரியணும். அப்படின்னா கேட்டுகிட்டே இருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்களேன். நீங்கள் எவ்வளோ பிரச்சனையாக இருந்தாலும் இங்கே வந்து உட்காந்து சத்தியத்தை கேட்கும்போது அப்படியே உங்களே மறந்து உட்காந்துருக்கீங்களா இல்லையா? ஏன்னா கேட்குறீங்க. இங்கே தான் விடுதலையை நீங்கள் அனுபவிக்கிறீங்க. இந்த விடுதலையை நீங்கள் நிரந்தரமாக ஒவ்வொரு நாளும் அனுபவிக்கணும்னா ஒவ்வொரு நாளும் கேட்டுக்கிட்டே இருக்கணும். புரியுதுங்களா இல்லையா? ஹலோ, பிரைஸ் லார்ட் சொல்லுங்கள். சரி, இப்போ கேட்கணும். இன்னும் பாருங்கள், இந்த விடுதலையை நான் கனெக்ட் பண்ணுறேன் உங்களுக்கு. யோவான் 8:32 என்ன சொல்லுது? இப்போ அதை எடுத்துக்கங்க. யோவான் 8:32 எடுத்துக்கங்க. யோவான் 8:32 சொல்லுது, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை சத்தியம் உங்களை விடுதலையாக்குன்னு இருக்கா? சத்தியத்தை அறிவீர்கள்னு இருக்கா இல்லையா பைபிளில்? சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை. இது யார் சொன்னா தெரியுமா? யார் சொன்னா? ஏசப்பா சொன்னார். யார் சொன்னா? ஏசப்பா சொல்றாரு. இயேசுவே சொல்றாரு, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை. சத்தியத்தை அறிந்து கொண்டால்தான், இந்த சத்தியத்தை அறிந்து கொள்றதுனால தான் விடுதலை என்கிறது உங்கள் வாழ்க்கையில் வரும். நீங்கள் தலைகீழ நின்று ஜெபம் பண்ணாலும் விடுதலை வராது. சத்தியத்தை கேட்டு உங்கள் வாழ்க்கையில் அந்த சத்தியத்தை அப்ளை பண்ணி அந்த சத்தியத்தின்படி வாழ்ந்து அந்த சத்தியத்தின்படி நீங்கள் நடக்க ஆரம்பிக்கும் போது அந்த விசுவாசம் என்ன ஆகும்? அப்படியே பெருகிக்கிட்டே இருக்கும். விசுவாசம் பெருக பெருக விடுதலை உண்டாயிட்டே இருக்கும். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். பிரைஸ் லார்ட் சொல்லுங்களேன். அப்போ சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். நீங்கள் சத்தியத்தை கேட்கும் பொழுது யோசனை பண்ணி பாருங்கள். சத்தியத்தை இப்போ நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கன்னு சொல்லும் பொழுது உங்களுக்குள்ள ஒரு மாற்றம் வந்துச்சா இல்லையா? எப்பா நாம் இன்றைக்கி போய் என்ன பண்ணணும், இதையாவது செய்யணும், ஏதோ ஒரு நாளாவது நம்ம என்ன பண்ணணும், இதை செய்யணும் அப்படின்னு தோணுச்சா இல்லையா? எப்படி தோணுச்சு? சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை கட்டி வச்சிருந்த ஒரு பொல்லாத கட்டிலேருந்து உங்களை விடுதலையாக்குனுச்சு. தெரியுமா? சந்தோஷம்னால என்னன்னு மறந்து வாழ்ந்து கொண்டு இருந்த உங்களை இந்த சத்தியம் விடுதலையாக்குனுச்சா இல்லையா? சந்தோஷமா இருக்க முயற்சி பண்ணீங்களா இல்லையா? அடுத்து சத்தியத்தை அறிந்தீங்க. என்ன சத்தியத்தை அறிஞ்சீங்க? உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள் என்கிற ஒரு சத்தியத்தை கேட்டீங்க. அந்த மனநிலை உங்ககிட்ட கன்சீவ் ஆனிச்சா ஆகலையா? அந்த வார்த்தை உங்களுக்குள்ள ஒரு விசுவாசம் வந்துச்சா இல்லையா? நான் ஆசீர்வதிக்கப்படணும்னா கண்டிப்பாக என்னை சபிக்கிறவனை நான் ஆசீர்வதிச்சு தான் ஆகணும். இந்த மனநிலை வந்துச்சா? உங்களை அறியாமல் நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிங்களா? உங்களுக்குள்ள ஒரு விடுதலை வந்துச்சா? ஒருத்தனை ஆசீர்வதிக்கணுங்கிறதே மறந்துட்டு வாழ்ந்தமே, அதுலேருந்து ஒரு விடுதலை கிடச்சிச்சா இல்லையா? யோசனை பண்ணி பாருங்கள். எத்தனை நாள் அது தெரியாமல் இருந்தோம்? என்ன கனகராஜ், என்ன 3 மாதத்துக்கு முன்னாடி கேட்கும்போது கூட, 2 மாதத்துக்கு முன்னாடி நம்ம கேட்கும்போது கூட என்ன சொன்னால், ஐயோ வாய்ப்பே இல்லை, சபிக்கிறவனை போய் எப்படி ஆசீர்வதிக்கிறது? ஆனால் அது சரியான டைமில் சரியான விதத்தில் ஆவியானவர் நம்மளோட பேசும்போது அது நம்மளால் முடியும் என்கிற மனநிலை வந்துச்சா இல்லையா? ஹல்லேலூயா சொல்லுங்களேன். இப்போ அதுக்கப்புறம் விரும்புகிறேன்னு ஒரு தலைப்பில் நம்ம தியானித்தோம். நீ எதெல்லாம் ஒரு மனுஷன் உனக்கு செய்யணும்னு விரும்புறியப்பா, அதெல்லாம் நீ அவங்களுக்கு செய்யி அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். இப்போ இதை எத்தனை பேர் ஃபாலோ பண்ணீங்க? போன வாரம் கேட்டதை முயற்சி எடுத்தீங்களா இல்லையா? கண்டிப்பாக முயற்சி எடுக்கணும், எடுத்து தான் ஆகணும். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போ இப்போ இந்த வார்த்தை உங்களுக்கு புரியுதா? விடுதலை எங்கே இருக்குது? சத்தியத்தை அறிந்து கொள்றதுல தான் இருக்குது விடுதலையே. இங்கே ஜெபிக்கிறதுல இல்லை விடுதலை. அதுக்காக நான் ஜெபத்தை தப்புன்னு சொல்லலை, ஜெபம் பண்ண வேணான்னு சொல்லலை. சத்தியத்தை கேட்காம நீ ஜெபம் பண்ணா உன் ஜெபம் வீணானதாக தான் இருக்கும். ஏன்னா அந்த ஜெபத்தில் ஒன்றுமே கிடையாதுங்கிறேன். உன் புலம்பலை நீ ஜெபன்னு சொல்லிட்டு இருக்கிற, உன் ஆதங்கத்தை ஜெபன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற, நீ வலியினால கத்துறத ஜெபன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. ஜெபம்னா என்ன? நீ கேட்கிறத பேசுறது தான் ஜெபம். ஜெபம்னா என்ன? நீ கேட்கிற சத்தியத்தை பேசுறதுக்கு பேர் தான் ஜெபம். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். பிரைஸ் லார்ட் சொல்லுங்களேன்.
ஏன்னா சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சத்தியத்தை கேட்கும் பொழுதுதான் விசுவாசம் எங்கிருந்து வருது? சத்தியத்தை கேட்கிறதுனால அந்த கேள்வியினாலே வருகிறது. அந்த விசுவாசம் உள்ள ஜெபமாய் மாறுகிறது. நீ கேட்கிறத ஜெபமா பேசுற, நீ பேசுறதுனால உன் பிணியால், அதாவது என்ன சொல்ல, விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாலேயே ரட்சிக்கும். அப்ப விசுவாசத்தோடு புறப்பட்டு நீ கேட்கிற சத்தியத்தை அப்படியே பேசுறதுனால உனக்கு விடுதலை உண்டாகுது. ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்களேன். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா இல்லையா? புரியுதுங்களா? தெளிவாக புரியுதுங்களா? ஹல்லேலூயா சொல்லுங்களேன். பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்களேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு விஷயத்தை நீங்கள் உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும், தெளிவாய் புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் ஆராதனை என்பது தேவனை மகிமைப்படுத்துகிற ஒரு காரியம். பாடி ஆராதிச்சு அவரும் நாம ஒன்னோட ஒன்றா கலந்திருக்கிற ஒரு நேரம் அது. ஆனால் விடுதலை என்பது சத்தியத்தை எந்த அளவுக்கு உட்கார்ந்து உள்வாங்கி கேட்கிறோமோ அங்கே தான் விடுதலையே இருக்குது. இன்றைக்கி நிறைய பேருக்கு இந்த ரகசியம் தெரியல. நீ மணிக்கணக்கில் நீ முழங்கால் போட்டு 40 நாள் உபவாசம் இருந்து நீ ஜெபம் பண்ணுவதை விட 4 மணி நேரம் தேவ சமூகத்தில் உட்காந்து தேவன் பேசுகிற வார்த்தை என்ன என்பதை உட்காந்து பொறுமையாக நீ கேட்டுப்பாரு, உனக்கு விடுதலை உண்டாகுதா இல்லையான்னு. ஹல்லேலூயா சொல்லுங்களேன். சத்தியத்தை கேட்கும் பொழுதுதான் விடுதலை உண்டாகும் ஒரு மனிதனுக்கு. ஆகவே தான் சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அதுக்கு மேலே ஒரு வசனம் இருக்கு, அதை வாசிங்க பார்க்கலாம். 31. இயேசு தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி, நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீசராய் இருப்பீர்கள், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். நான் சொல்றது புரியுதா? அங்க மேல என்ன சொல்றாரு? மறுபடியும் என் போதனைகளா என்ன சொல்றாரு? என் உபதேசத்தை நிலைத்திருந்தால், நான் பேசுகிற என் வார்த்தையை கேட்டு நீ நிலைச்சிருந்தீன்னா எனக்கு சீசரா இருப்ப. அந்த கேட்ட என் உபதேசமான வார்த்தையான சத்தியத்தை நீ அறிந்து கொண்டதினால், புரிந்து கொண்டதினால், அந்த சத்தியம் என்னன்னு ஒரு விவரம், ஒரு வெளிப்பாடு உனக்குள்ள வந்துருச்சுன்னா நீ விடுதலையா வாழ முடியும். அல்லேலூயா சொல்லுங்களேன். இருக்கிறவனமா படிச்சா விடுதலை வராது. இருக்கிறதனமா படிக்கிறதோட அதோட சேர்த்து ஆவியானவர் கொண்டு வந்து உனக்கு முன்னாடி அப்படியே பந்தி பரிமாறுவது போல உனக்கு அப்படியே வெளிப்பாடுகளோட எடுத்து பேசுகிறார் அல்லவா, இந்த வார்த்தையை நீ கேட்கும் பொழுது உன்னால் விடுதலை அடைய முடியும். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க. தேங்க்யூ ஜீசஸ். ரொம்ப அற்புதமாக ஆண்டவர் நம்மோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். சத்தியத்தை அறிந்து கொள்ள வேண்டும். சத்தியத்தை கேட்டு 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 அது என்ன சொல்லுது, இது வெளிப்பாடு என்ன, இங்கே வெளிப்பாடோடு ஆவியானவர் நமக்கு எடுத்து கொடுக்கிறார் அற்புதமாக. அப்போ இந்த காரியத்தை நம்ம உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். அப்போ தான் விசுவாசம் பெருகும். விசுவாசம் பெருக்கும் பொழுது ஜெபம் எப்படி இருக்கும் தெரியுமா? விசுவாசம் உள்ள ஜெபம் எப்படி இருக்கும் தெரியுமா? இந்த விசுவாசமே இல்லாத ஜெபம் எப்படி இருக்குன்னா, ஏற்கனவே இந்த ஜீவனுள்ள தேவனை தெரியாதப்ப, அம்மா தாயே மடி பிச்சை போடு, தாலி பிச்சை போடு, முந்தான பிச்சை போடு, கேட்டிங்களா இல்லையா? சொல்லுங்க பார்க்கலாம். சாமி 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 உனக்கு 2 கொம்பு வச்ச கெடா வாங்கி வெட்டுறேன், வேற அதை வாங்கி போடுறேன், இதை வாங்கி போடுறேன், கொள்ளையடிச்ச பணத்தில் பாதி கொடுத்துட்றேன். இது ஒரு நாட்கள் தானே. இங்கே என்ன பண்ணிட்டாங்களா? அடுத்து இப்போ இவங்க வந்து கிறிஸ்தவர்களாக மாறிட்டாங்களாம். இப்போ இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க தெரியுமா? அப்பா அப்பா காப்பாத்துங்கப்பா காப்பாத்துங்கப்பா சொல்லுவாங்க. இந்த பிச்சைக்காரனுக்கு பிச்சை எடுக்கிற புத்தி மட்டும் ஒன்றும் போகாதான், எவ்வளோ வசதியானாலும். ஒரு கதையை கேட்டேன். இந்த பிச்சைக்காரன் என்ன பண்ணான்னா, அவன் சின்ன வயசில் தொலைஞ்சு போய் தான் பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கான். அவங்க அப்பா தேடி கண்டுபிடிச்சி அவனை கூட்டிகிட்டு வந்துட்டார். போடா குளிச்சுட்டு வாடா அப்படின்னு சொல்லிட்டு டைனிங் டேபிளில் உட்கார வச்சு, ரொம்ப வசதியான அப்பா அம்மா கண்டுபிடிச்சி பிள்ளைய கூப்பிட்டு வந்துட்டாங்க. இந்த பையன் மட்டும் விடவே மாட்டான். பிச்சை எடுக்க கையில் கூட ஒரு பைய வச்சுருந்தான் பார்த்து அதை விடவே மாட்டான்.
நல்ல டேபிள் நிறையா பாத்திரத்தில் வகை வகையாக சாப்பாடு இருக்குது, போட்டு சாப்பிட்றா புள்ள கூச்சப்படுவான்னு சொல்லிட்டு சாப்பிட்றான்ட்டு உள்ளே போயிட்டாங்க. ஏன்னா புதுசாக இருக்கால, உள்ளே போயிட்டாங்க. திரும்பி போயிட்டு வெளியில் வராதுக்குள்ளே டேபிளில் ஒரு பாத்திரத்துலையும் ஒரு பருக்கையும் இல்லை. என்னடா எல்லாத்தையும் தின்ட்டியானா? எல்லாத்தையும் நான் ஒன்றா கலந்து பைக்குள்ள வச்சுருக்கேன் அப்படிங்கிறேண்ணா. என்னடா பழக்கம் மாற மாட்டுது, நான் என்னப்பா பண்ணுறது? பழக்கம் மாற மாட்டுது, நான் என்ன பண்ணுறது? இன்றைக்கி நிறைய பேர் இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு இன்னும் மனநலம் மாறாமல் இருக்காங்க. அதே ஸ்டைலில் ஐயோ சாமி 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 காப்பாத்து சாமி. என்ன உனக்கு இருக்கிற வல்லமை என்னன்னு நீ தெரியாம இருக்கிற, உனக்குள்ள இருக்கிற பவர் என்னன்னு தெரியாம இருக்கிற. நீ யார் தெரியுமா? தேவனுடைய சாயல். இன்னமும் கதறி கண்ணீர் விட்டுக்கிட்டு கத்திக்கிட்டு கிடக்கிறோம். தப்பு. நல்லா புரிஞ்சுக்கங்க. ஹல்லேலூயா சொல்லுங்களேன், பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்களேன், கர்த்தர் நல்லவர் ஆமென் சொல்லுங்களேன். அப்போ ஒரு மனிதனுக்குள் விசுவாசம் பெருகும் பொழுது ஜபமே மாறும். எப்படி மாறும்? சூப்பர் நேச்சுரலில் மாறும். இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிப்பீங்க. இதுவரைக்கும் ஜெபித்தது ஜபம் அல்ல, புலம்பல், கதறல், மனவேதனை, குமுறல், இதுதான் உங்கள் ஜபமாக இருந்துச்சு. ஆனால் விசுவாசம் ஒரு மனிதனுக்குள் வந்ததுக்கப்புறம் ஜபம் எப்படி தெரியுமா இருக்கும்? நான் பேசுனா அது நடக்கும். இதுதான் ஜபம். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். எனக்கு என்ன தேவையோ அதை நான் பேசுறதுக்கு பேர் தான் ஜெபமே. இதுதாங்க உண்மை. அதைத்தான் சொல்றாரு, சத்தியத்தை அறிவீர்கள். சத்தியத்தை கேட்க கேட்க தான் உங்களுக்குள்ள விசுவாசம் பெருகும். நீங்க கேட்குற சத்தியம் அப்போ சரியா இருக்கணும். புரியுதுங்களா? இந்த உலகத்தோடு அப்படியே ஒன்றிணைந்து டிராவல் பண்ணக்கூடியதாக ஒரு விஷயம் வந்து, இந்த உலகம் எப்படி அழுகுதோ, இந்த உலகம் எப்படி எல்லாம் பண்ணுதோ, அது போலவே தான் இந்த சத்தியம் வருதுன்னா இல்லை. இந்த உலகத்திற்கு அப்பாற்பட்ட வார்த்தையாக உங்களிடத்தில் புறப்பட்டு வரணும். ஆமென் சொல்லுங்களேன், ஹல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போ சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இதற்கு உதாரணம், எனக்கு வெள்ளிக்கிழமை எனக்கு ஆண்டவர் இந்த விஷயங்களை செய்தார். பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்களேன், ஹல்லேலூயா சொல்லுங்களேன். கர்த்தர் நல்லவருங்க. ஏன் அப்படின்னா, சத்தியத்தை நீங்கள் எந்த அளவுக்கு கேட்குறீங்களோ கேட்க 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 அதில் வளருவீங்க. அதில் வளரும் பொழுது உங்களுக்குள்ள விசுவாசம் அப்படியே பயங்கரமாக பெருகும். விசுவாசம் பெருகும் பொழுது என்ன நடக்கும் அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அந்த விசுவாசத்தில் கனெக்ட் ஆகி நீங்கள் எதை கேட்குறீங்களோ அதைத்தான் பேசுவீங்க. உங்கள் ஜெபம் மாறிடும். அப்போ கேட்குறத பேசும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக உங்கள் லைஃப்பில் விடுதலை வந்துச்சு. இது நான் அனுபவிக்கிறேன். இங்கே உட்காந்துருக்காங்க, அம்மா இருக்காங்க, சீலாம்மா அனுபவிக்கிறாங்க. நானும் விசுவாசத்தோடு, ஏன்னா நான் எதை கேட்குறேனோ அதை தான் உங்களுக்கு பிரசங்கம் பண்ணுறேன். நானும் கேட்டுக்கிட்டு தான் இருக்கேன், அதையும் உங்களுக்கு நான் சொல்கிறேன். நானும் கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறேன். நீங்கள் எப்படி நான் பேசுகிறத கேட்கத்தக்கதாக ஆண்டவர் உங்களை இங்கே இந்த இடத்துல வச்சிருக்கிறாரோ, அதே போல் நல்ல கவனிங்க. கர்த்தர் நல்லவர். தேங்க்யூ ஜீசஸ். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். தேங்க்யூ ஜீசஸ். நல்லா கவனிங்க. அதே போல் நானும் என்ன பண்ணுறேன்? கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறேன். நான் ஒரு இடத்துல நானும் டெய்லியும் நாங்கள் என்ன பண்ணுறோம்? கேட்டுக்கிட்டே இருக்கிறோம். பார்த்துக்கங்க, அவர் நல்ல தேவனாக இருக்கிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அவரை போல ஒரு அற்புதமான தெய்வத்தை பார்க்கவே முடியாது. ஹல்லேலூயா சொல்லுங்களேன், ஹல்லேலூயா சொல்லுங்களேன். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். ஃபோன் லைனில் இருந்தவங்க கட் ஆகிட்டாங்க. ஓகே, தேங்க்யூ ஜீசஸ். சரி, ஃபோன் வரட்டும், பார்த்துக்கலாம். அவர் நல்ல தேவன். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் ஒரு விஷயத்தை தெளிவாய் புரிந்து கொள்ள வேண்டும். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இப்போ அதனால தான் நான் சொன்னேன், நீங்கள் கண்டிப்பாக விடுதலையோட ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. இன்றைக்கி நிறைய பேருக்கு கேட்குறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பார்த்துக்கங்க, கேட்குறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. தேவையே இல்லாத விஷயத்தை என்ன பண்ணுவாங்க? மணிக்கணக்கில் கேட்டுட்ருப்பாங்க. சொல்லுவாங்க தெரியுமா, சொந்த பேச்சை பேசாமல் அடுத்தவன் பேச்சை பேசுகிறதுக்கு பல மணி நேரம் பேசிகிட்டு இருப்பாங்க. அதுபோல் இங்கேருந்து எல்லா விதமான வார்த்தைகளும் உங்களுக்கு புறப்பட்டு வருது. இதை கேட்குறதுக்கு நிறைய பேருக்கு மனசு இல்லை.
வேறு எதையோ கேட்டுட்டு இருப்பாங்க. எங்கெங்கேருந்து வரத அழுன்னு சொல்கிறத கேட்பாங்க, ஓடுன்னு சொல்கிறத கேட்பாங்க, தலைகளை நின்றுன்னு சொல்கிறத கேட்பாங்க. அதுவும் இல்லாமல் செல்ஃபோனில் என்னென்ன வருதோ அதுக்கெல்லாம் நேரம் செலவு பண்ணி கேட்பாங்க. ஆனால் உங்களை தேடி வர்ற அந்த சத்திய வார்த்தையை என்ன பண்ணணும்? கேட்கணும். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். கேட்கணும், சத்திய வார்த்தையை கேட்கணும். கேட்கறதுக்கு தீவிரமாக இருக்கணும். கேட்கறதுக்கு எப்படி இருக்கணுமா? வசனம் சொல்லுதுங்க. கேட்கறதுக்கு எப்படி இருக்கணும்? தீவிரமாக இருக்கணும். நான் ஏன் காலையில் நேரமாக 5:30 மணிக்கெல்லாம் உங்களுக்கு போட்டுடுறேன்னா, 5:30 மணிக்குள்ளே நான் 5 மணிக்கு ஆரம்பிப்பேன். உங்களுக்கு ஜெபம் பண்ணி உங்களுக்கு வசனத்தை போட்டு அதுக்கப்புறம் ப்ரேயர் பண்ணி அந்த டைமிங் எல்லாம் ஓடிக்கிட்டே இருக்கும். லைவாக உங்களுக்கு போடுறேன். அப்போ கேட்குறதுக்கு என்னமா இருக்கணும்? தீவிரமாக இருக்கணும். ஏன் நேரமாக போடுறேன்னு தெரியுமா? என் பிள்ளைங்க எழுந்த உடனேயே சத்தியத்தை அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ தான் அவங்க விடுதலையாக இருக்க முடியும். என்னை பார்க்கறதுனால, என்கிட்ட வந்து தலையை கொடுக்கறதுனால, நான் கொஞ்சம் எண்ணெய் பூசி விட்டு ஜெபம் பண்ணுறதுனால அதுல எல்லாம் பெரிய மாற்றம் கிடையாது. ஒரு நிரந்தர விடுதலை வேணுமா வேணாமா? நிரந்தர விடுதலை வேணுமா வேணாமா? விடுதலை என்பது ஒவ்வொரு நாளும் விடுதலையோடு வாழ வேண்டும். ஒவ்வொரு நாளும் விடுதலையோடு வாழ வேண்டும் என்றால் ஒவ்வொரு நாளும் உங்களை தேடி வருகிற வார்த்தையை கேளுங்க. உங்களுக்கு அனுப்பலைன்னா நீங்கள் எனக்கு ஃபோன் அடிச்சே ஆகணும். டைம் ஆயிடுச்சு, ஏன் இன்னும் செய்தி வரலை, கேட்கணும். அதுதான் ஆர்வம். அதான் கேட்குறதுக்கு தீவிரமாக இருக்கிறது. என்ன, இந்த ஆளுக்கு வேறு வேலை இல்லை, டெய்லியும் பேசி அனுப்பிடுறாரு, கேளுங்கிறாரு. பிரச்சனை இல்லை, பேசிட்டு போங்க. நான் மனசார சொல்லுவேன், நீங்கள் நல்லா இருங்கன்னு தான் உங்களை ஆசீர்வதிப்பேன். ஆனால் நீங்கள் உருக்கத்தோடு நீங்கள் கேட்டிங்கன்னா விடுதலையோடு வாழ முடியும். அதுதான் உண்மை. கேட்குறதுக்கு தீவிரமாக இருங்க. தீவிரமாக இருப்பீங்களா, இருக்க மாட்டிங்களா? நிறைய பேர் நீங்கள் அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுறீங்க, டெய்லியும் கேட்குறீங்க. ஆனால் நான் என்ன சொல்கிறேன், முதல்ல காலை எழுந்த உடனே சத்தியத்தை கேளுங்க. ஏன்னா நான் உங்களுக்கு 5:30 மணிக்கெல்லாம் உங்கள் செல்லுக்கு அனுப்பிடுறேன். நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ தெரியாது, கேட்டு தான் ஆகணும். சரியா? நான் ஒரு தகப்பனா நான் உங்களுக்கு கடிந்து புத்தி சொல்லுகிறதுன்னு வசனம் சொல்லுது. நான் கண்டிஷனாக சொல்கிறேன், பக்குவமாக சொல்கிறேன். சரியா? ஏன்னா சில பேருக்கு கடிஞ்சு பேசினா பிடிக்காது, பார்த்துக்கோங்க. ஏதாவது சொல்லிட்டு போயிடுவாங்க. நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் நல்லா இருக்கணும், அவ்வளோ. நீங்கள் விடுதலையோடு வாழணும் அப்படின்னா சத்தியத்தை கேளுங்க. ஒவ்வொரு நாளும் ஆவியானவர் எப்படி பேசுகிறாரு தெரியுமா? எத்தனை பேர் சாட்சி சொல்கிறாங்க தெரியுங்களா? எவ்வளோ சாட்சிகள் கர்த்தர் உண்டாக்கிக்கிட்டு இருக்காரு. அதை நீங்கள் தொடர்ந்து கேளுங்க. ஏன்னா உங்களை தேடி, உங்கள் வீடு தேடி வார்த்தைகள் வருது. சத்தியத்தை அறிந்து கொள்ளுங்கள். நீங்கள் அறிந்து கொண்டால் மாத்திரம்தான் விடுதலை பெற முடியும். நீங்கள் கேட்காம சாமின்னு நின்னா சாமியே தான், ஒன்றுமே பண்ண முடியாது. எங்கெங்கே அப்பப்போ அத்தி பூத்தது போல அப்பப்போ ஏதோ ஒரு அற்புதத்தை, அவ்வளோதான், பெருசாலாம் பார்க்க முடியாது. ஆனால் விடுதலையோட ஒவ்வொரு நாளும் சந்தோஷத்தோடு வாழணும்னா ஒவ்வொரு நாளும் சத்தியத்தை அறிந்து கொள்ள வேண்டும். ஆமேன்னு சொல்லுங்கள். ஒவ்வொரு நாளும் சத்தியத்தை அறிந்து கொள்ளணுங்க. அதுதாங்க ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிற மிகப்பெரிய. அதனால தான் அவர் சொல்கிறாரு, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். கேட்காம இங்கே ஒன்றும் நடக்காது. நல்லா புரிஞ்சுக்கங்க. நிறைய பேருக்கு கேட்குறதுக்கு மனசே இல்லாமல் இருக்கிறாங்க. ஈஸியாக அதை தள்ளிட்டு போயிடுவாங்க, ஈஸியாக அதை கடந்துட்டு போயிடுறாங்க. அப்படி போகாதீங்கன்னு நான் சொல்கிறேன். முக்கியமாக யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்க அன்பான தேவனுடைய பிள்ளைகள், நீங்கள் தயவு செய்து உங்களுக்கு நான் அனுப்புகிறேன். ஏன்னா யூடியூப்பில் பார்க்குறது யாராக இருக்குன்னா நம்ம பிள்ளைங்களாக தான் இருக்கும். டெய்லி சத்தியத்தை கேட்குற பிள்ளைங்களாக தான் இருக்கும். டெய்லி அந்த சத்தியத்தை அப்படி தள்ளி விட்டு போகிற பிள்ளைங்களாக தான் இருக்கும். ஒரு 20 நிமிஷம் பேசியிருக்குன்னா ஒரு 5 நிமிஷம் கேட்டுட்டு அப்படியே கட் பண்ணி வச்சிடற பிள்ளைங்களாக தான் இருக்குது. அப்படி இருக்காதீங்க. அதே நேரத்தில் 1/2 மணி நேரம் நான் பேசியிருந்தாலும், சத்தியத்தை பேசியிருந்தாலும் 1/2 மணி நேரம் கேட்கக்கூடியவர்கள் எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா முழுசா? ஆனால் அவங்க பாருங்கள், அவர்கள் முகத்தை பாருங்கள், தேவதூதர்கள் முகத்தை போல இருக்குன்னு சொல்லுது வசனம். சத்தியத்தை கேட்குறவங்க, ஏன்னா அவங்க விடுதலையோடு இருக்காங்க. அவங்களுக்கு பிரச்சனை இல்லையா? இருக்குது. ஆனால் பிரச்சனையாக இருக்காது அவங்கக்கிட்ட. அல்லையா சொல்லுங்களேன். அவங்கக்கிட்ட என்ன இருக்காது? பிரச்சனையாக இருக்காது. நிறைய பேருக்கு பிரச்சனையே இல்லாமல் இருக்கும், ஆனால் பிரச்சனையாக இருக்கும். நான் சொல்கிறது புரியுதுங்களா? ஹல்லேலூயா சொல்லுங்களேன், பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்களேன். அப்போ நீங்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். நம்ம எப்பொழுதுமே விடுதலையோடு வாழணும் அப்படின்னா தயவு செய்து கேட்க தீவிரமாக இருங்க. டெய்லி சத்தியத்தை கேளுங்க, தயவு செய்து கேளுங்க. அதை கேட்காம வேறு வேலை செய்யாதீங்க.
சத்தியத்தை உட்காந்து கேட்டுட்டு அடுத்த வேலையை செய்யுங்க. முழுசாக காது கொடுத்து கேளுங்க. இந்த அறகுறையாக கேட்குறது, கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு விட்டாக கேட்குறது அப்படியெல்லாம் இல்லாமல் உட்காந்து அதுக்குன்னு நீங்கள் என்ன தியாகம் பண்ணுறீங்க சொல்லுங்கள் பார்க்கலாம். ஆண்டவர் நமக்கு எல்லாமே செய்யணும். அப்போ ஆண்டவருக்காக நீங்கள் என்னதான் செய்வீங்கன்னு நான் கேட்குறேன். ஒரு அரை மணி நேரம் அவருக்கு நேரம் செலவு பண்ண முடியாதா உங்களால்? உங்களுக்கு பிரச்சனை வரும் பொழுது, வலி வரும் பொழுது, வேதனை வரும் பொழுது மணிக்கணக்கில் கதறி கதறி கத்துறீங்களே, அது தப்புன்னு சொல்கிறேன். அது வேஸ்ட்டு, அது பிரயோஜனம் இல்லாதது. நீங்கள் வலி வரும் பொழுதும் வேதனை வரும் பொழுதும் மணிக்கணக்கில் கத்துவதை விட தினந்தோறும் உங்களை இல்லம் தேடி உங்கள் செல்ஃபோனை தேடி வருகிற இந்த சத்தியத்தை நீங்கள் கேளுங்க. உட்காந்து கேளுங்க. சேர்ந்து ஜெபத்தில் இணைஞ்சுக்கங்க. ஆமேன் சொல்கிற இடத்துல ஆமேன் சொல்லுங்க. ஹல்லேலூயா சொல்கிற இடத்துல ஹல்லேலூயா சொல்லுங்க. ஜெபம் பண்ணும்போது என்னோட சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க. நிச்சயமாக உங்கள் மனசு புதுசாக அப்படியே மாறிக்கிட்டே இருக்கும். உங்கள் மனசு புதிதாக புதிதாக உங்களுக்குள்ள விசுவாசம் பெருக ஆரம்பிச்சிச்சுன்னா விடுதலை தன்னை போல வந்துடும். தெரியுமா? ஹல்லேலூயா சொல்லுங்களேன். பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்களேன். கர்த்தர் நல்லவர். அதனால் சத்தியத்தை கேட்டு அறிந்து கொள்ளுங்க. இங்கே கேட்காம எதுவுமே மாறாது, எதுவுமே நன்மையானது நடக்காது, பெற்றுக்கொள்ள முடியாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நானும் கேட்கறதுனால தான் உங்களுக்கு சொல்கிறேன். டெய்லியும் காலையில் குறைஞ்சது 3/4 மணி நேரம் நான் கேட்குறேன். சாயங்காலம் ஒரு அரை மணி நேரம் கேட்குறேன். கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு நான் 1.5 மணி நேரம் பக்கம் செய்தியை மட்டுமே கேட்குறேன் டெய்லியும். ஏன் தெரியுமா? ஏன் மனது புதிதாகி கொண்டிருக்கிறது ஒவ்வொரு நாளும். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். அது போக நான் பேசி உங்களுக்கு அனுப்புகிற அந்த சத்திய வார்த்தையை நான் என்ன பண்ணுறேன்? அதையும் நான் கேட்பேன். அப்போ எவ்வளோ நான் கேட்குறேன்னு பார்த்துக்கங்க. அதனால தான் என்னால் பேச முடியுது, என்னால் வாழ முடியுது. எவ்வளோ பிரச்சனை வந்தாலும், மரணமே என்னை சூழ்ந்து கொண்டாலும் என்னால் ஜெயத்தோடு வாழ முடியுதுன்னா இதுதான் காரணம். ஹல்லேலூயா. நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் நான் மணிக்கணக்கில் நின்று உருண்டு பிறந்தெல்லாம் ஜெபிக்கிறதெல்லாம் கிடையாது. சரியா? நான் என்ன கேட்குறேனோ அதை பேசுவேன். அதுதான் என் ஜெபமாக இருக்குது. நான் கேட்குறத அப்படியே பேசிக்கிட்டே இருப்பேன். அந்நிய பாஷையில் ஜெபம் பண்ணுவேன். அவ்வளோதான். ஆனால் கர்த்தர் நடத்தி கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க. எதை கற்றுக்கிட்டாலும் வேத அடிப்படையோடு கற்றுக்கங்க. அதைத்தான் நான் சொல்ல வரேன். ஹல்லேலூயா. ஒருத்தர் கற்றுக் கொடுக்குறாங்கன்னு அப்படியே கற்றுக்காதீங்க. நான் வேதத்தை விட்டு வெளியில் போய் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன்னா, வேதத்தில் இருக்கிறதை உங்களோட பேசிக்கொண்டு இருக்கணும். வேதத்தில் இருக்கிறத அப்படியே கற்றுக்கங்க. புரியுதுங்களா? ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க. இதுக்கு ஒரு அருமையான சாட்சி சொல்லணும் அப்படின்னா, இப்போ நம்முடைய சபையில் நீங்கள் எல்லாருமே சத்தியத்தை கேட்குறீங்க. எப்படி நீங்கள் கையெழுத்து வாங்கினீங்க? வாங்கவே முடியாத இடத்துல எப்படி கையெழுத்து வாங்கினீங்க? வாய்ப்பே இல்லை. தெரியுமா? வாய்ப்பே இல்லாத இடத்துல உங்களுக்கு கையெழுத்து வரதுக்கு காரணம் என்ன? சத்தியத்தை கேட்கறதுனால உங்களுக்குள்ள விசுவாசம் இருந்துச்சு. நீங்கள் இங்கே சத்தியத்தை நீங்கள் கேட்காம வளராமல் இருந்தால் உங்களால் அந்த விசுவாசம் வந்திருக்குமா? எந்த தைரியத்தில் நீங்கள் போவீங்க? உங்களுக்குள்ள ஒரு தைரியம் வந்துச்சுல்ல, போய் தான் பார்ப்போமே, போகணும்னு தோணுது. ஆண்டவர் வசனத்தை கொடுத்தாரு. இதெல்லாம் எங்கே கேட்டீங்க? இங்கே கேட்ட சத்தியம். புரியுதுங்களா நான் என்ன சொல்ல வரேன்னு? ஹலோ, நான் தான் சொல்கிறேன். இந்த சத்தியத்தை ரெகுலராக சரியாக கேட்டு புரிந்து அறிந்து கொள்கிற உங்கள் வாழ்க்கை விடுதலையாக தான் இருக்குன்னு நான் சொல்கிறேன். ஹல்லேலூயா. நீங்கள் கேட்குறீங்க, நீங்கள் அந்த வார்த்தையின்படியே நடக்கிறீங்க, அதன்படியே பேசுகிறீங்க. அதனால தான் நடக்குது. சரியா? ஒரு சாட்சியாச்சா? போன வாரம் போன ஞாயிற்றுக்கிழமை மீனாக்காவும் கேப்ரியலும் அம்மாவும் மகனும் பேசிட்டு வர்றாங்க. பிஸ்னஸ் கொஞ்சம் டல்லாகுது. ஒரு ஆள் நின்று பார்த்தாருன்னா அந்த பிஸ்னஸ் அப்படியே அந்த குறையுமா. பக்கத்து கடையெல்லாம் சொல்கிறாங்க. ஏன்னா அவங்க பசங்க 2 பசங்க கடை வச்சுருக்காங்களாம். அந்த ஐயாவோட பசங்க 2 பேரும் கடை வச்சுருக்காங்களாம். அவர் எந்த கடையை முன்னாடி நின்று இப்படி பார்த்துக்கிட்டே இருக்காரோ அந்த கடையில் பிஸ்னஸ் குறைஞ்சிரும். இது அவங்களுடைய நம்பிக்கை. சரியா? அவங்களோட நம்பிக்கை. இதை இவங்கள்ட்ட சொல்லியிருக்கிறாங்க. இவங்க அதை பெருசாலாம் எடுத்துக்கல. ஏன்னா இவங்க தான் என்னத்தை கேட்டு அறிஞ்சிக்கிட்டு இருக்காங்க, சத்தியத்தை அறிந்து கொண்டு இருக்கிறாங்க. ஆனாலும் இவங்களுக்குள்ள ஒரு எண்ணம், சரி பாஸ்டர்கிட்ட சொல்லி ஜெபம் பண்ணிக்கணும் அப்படின்றது என்ன பண்ணுறாங்க, போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை வீட்லேயே பேசி வச்சுட்டு தான் வந்திருக்காங்க. இன்றைக்கி மறக்காமல் என்ன பண்ணணும், பாஸ்டர்கிட்ட இந்த காரியத்தை சொல்லி ஜெபம் பண்ணிக்கிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி இங்கே உட்காந்தா சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்கிற வார்த்தையின்படி அங்கே என்ன நடந்துச்சுன்னா, இங்கேருந்து வார்த்தை புறப்பட்டு போகுது. போன வாரம் பேசிகிட்டு இருக்கும்போது வார்த்தை எப்படி போணுச்சான், உனக்கு கொடுக்கப்பட்டதை ஒருத்தனும் எடுக்க முடியாதுங்கிற வார்த்தை வந்துச்சான். ஆண்டவர் பேசிட்டாரா, அண்ணன்ட்ட ஜெபம் பண்ண வேணாண்டா, வாடா போலாம்.
ஜெபமே பண்ணிக்கலாம், அந்த காரியத்தை என்கிட்ட சொல்லவே இல்லை. அதனால தான் சொல்கிறேன், ஜெபத்தை விட நீ கேட்கிற சத்தியம் உன்னோடு பேசும் பொழுது அந்த சத்தியத்தை நீ அப்படியே ஃபாலோ பண்ணும்போது உன் வாழ்க்கையில் அப்படியே நடக்கும். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். விடுதலையோடு நடக்கும். கர்த்தர் நல்லவர். அதுக்கப்புறம் வெள்ளிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை முடிஞ்சிச்சா? இப்போ உங்களது போன வாரத்துக்கு போன வாரம் நினைக்கிறேன். அப்போ ஞாயிற்றுக்கிழமை இப்படியா? வெள்ளிக்கிழமை சீலாம்மா. என்னங்க சீலாம்மா? எப்போவுமே வெள்ளிக்கிழமை முடிச்சோன்னா நம்ம பிள்ளைங்க தொடர்ந்து ஆலயத்துக்கு வருகிறவங்க ஒவ்வொருத்தருக்கும் நான் என்ன பண்ணுவேன், கால் பண்ணுவேன். சரியா? அப்படி நான் ஃபோன் பண்ணும் பொழுது எல்லாத்துக்கும் ஃபோன் பண்ணுறேன். சீலாமாவுக்கு ஃபோன் பண்ணும் பொழுது அழுக, வலியினால் வேதனை. அவங்க எனக்கு அந்த குரலை கேட்டோன்னே எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா அவங்களுக்கு வலி, முதுகு குத்து தான். இவங்க அம்மா, அவங்களுக்கு வயசு எவ்வளோ தெரியுமா? அது 94 வயசு. அவங்க இவங்களுக்கு முதுகு தேய்ச்சி விட்றாங்க. இவங்க வலி புள்ளைக்கு வலி துடிக்குது. அம்மா தேய்ச்சி விட்ற, அம்மா முதுகு தேய்ச்சி விட சொல்லி உட்காந்துருக்கிறோம் பாஸ்டர் அப்படின்ட்டு. இங்கே கேட்ட சத்தியம் சும்மா விடுமா? இங்கே கேட்ட வார்த்தை சும்மா விடுமா? சத்தியத்தை அறிந்தவங்களை சும்மா விடுமா? இங்கே சத்தியத்தை பேசுகிற நானும் சத்தியத்தை டெய்லியும் கேட்கிற அவங்களும் ஒரே மாதிரி ஒரே மனநிலையில் ஜெபம் பண்ணோம். எதை கேட்குறோமோ அதைத்தான் பேசணும் ஜெபத்தில். ஆண்டவரே சுகமாக்கும், ஆண்டவரே ஆண்டவரே சரி பண்ணும் ஆண்டவரே, அப்படி பேசலை. எப்படி ஜெபம் இருந்துச்சு தெரியுமா? நானும் இயேசுவும் ஒன்றாய் இருக்கிறோம், கலந்திருக்கிறோம். என் ஆண்டவர் என்னை ஆளுகை செய்கிறார், ஆவியானவர் என்னை ஆளுகை செய்கிறார். வலியே, நீ அத்து மீறி உள்ள நுழைஞ்சிருக்க, உன்னை இயேசுவின் நாமத்தினால சபிக்கிறேன். பொல்லாத வலியே, நாசமா போ, வெளியே போ, செயலிழந்து போ. எனக்குள்ள இருக்க உனக்கு அதிகாரம் கிடையாது. சொல்லுமான்னு சொல்லி தான் கொடுத்தேன். நான் சொல்றத அப்படியே சொன்னாங்க. நான் சொல்றத அப்படியே சொன்னாங்க. சொல்லுங்க சொல்லுங்க என்ன? நான் இயேசுவும் நானும் ஒன்றா இருக்கிறோம், இயேசுவும் நானும் ஒன்றா இருக்கிறோம், இயேசுவும் நானும் ஒன்றா இருக்கிறோம். நான் இயேசுவின் ஆலயமா இருக்கிறேன். நான் என்னை இயேசு ஆளுகை செய்கிறார். பரிசுத்த ஆவியானவர் என்னை ஆளுகை செய்கிறார். எதுவும் என்னை தொட முடியாது. என்னை அத்து மீறி உள்ள வந்த பொல்லாத வலியே, வெளியில போ சொல்லுங்க சொன்னாங்க. அப்படியே சொன்னாங்க. சொல்ல 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 என்ன நடந்துச்சு தெரியுமா? என்ன நடந்துச்சு தெரியுமா? பாஸ்டர் வலிக்குது பாஸ்டர்னு சொல்லிக்கிட்டு இருந்தவங்க, ஆமாம் நானும் இயேசுவும் ஒன்றா இருக்கோம், நானும் இயேசு ஒன்றா இருக்கோம். நான் சொல்கிறேன், நீங்கள் நல்லா ஆயிட்டீங்க, எழுந்து கால் ஊன்றி நில்லுங்க. உங்களுக்கு வலி இல்லை, உங்களுக்கு வேதனை இல்லை. ஆமாம், எனக்கு வலி இல்லை, எனக்கு வேதனை இல்லை, நான் நல்லா தான் இருக்கிறேன். பேசுனாங்க. பேச பேச 10 நிமிஷம் கூட இல்லை நாங்கள் பேசினது. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். 10 நிமிஷம் கூட இல்லை, 5 நிமிஷம், அதிகபட்சம் 7 நிமிஷம்தான். பாஸ்டர் நான் சுகமா இருக்கேன், நான் சுகமா இருக்கேன், நல்லா ஆயிடுச்சு, வலி போயிருச்சு, இந்த நான் போய் அடுத்த வேலையை செய்கிறேன். நான் சொன்னேன், போங்க, புறப்பட்டு போங்க, புறப்பட்டு போங்க, போய் மனிதர்களை பிடிக்கிறவர்கள் ஆகுங்க. அவன் தான் சொன்ன, அந்த வார்த்தையை தான் சொன்னேன். போங்க, 4 பேருக்கு சொல்லுங்க, ஆத்மாக்களை கொண்டு வாங்க. அதை தான் நான் சொன்னேன். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். இங்கே ஜெபிக்கிற நானும் கேட்கிற அவங்களும் இங்கே பெரிய ஆள் கிடையாது. கர்த்தர் பெரியவராக இருக்கிறாரு, நல்லா புரிஞ்சுக்கங்க. ஆனால் நாம் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? சத்தியத்தை அறிந்து கொண்டு அந்த சத்தியத்தை விசுவாசித்து அந்த சத்தியத்தை பேசும் பொழுது விடுதலையை ருசிக்க முடியும். ஆமென் சொல்லுங்களேன். ஆன் த ஸ்பாட்ல மிராக்கிள் நடந்துச்சு. கழுத்து தலை டோட்டலாக பின்னாடி போட்டு அப்படியே பிடிச்சி சரியான வலி. அவங்க ஏன்னா அவங்க எதை வச்சு சொல்கிறேன்னா, அவங்க அழுததை வச்சு சொல்கிறாங்க பாருங்க. லேட்டாக ஆனிச்சா? லேட் ஆகலை. எப்போ சுகமானுச்சு? அப்போவே சுகமானுச்சு. ஹல்லேலூயா சொல்லுங்களேன். எப்போ சுகமாச்சு? எப்போ சுகமாச்சு சொல்லுங்க. எப்போ சுகமாச்சு? அப்போவே சுகமாச்சு. ஹல்லேலூயா. ஆன் த ஸ்பாட்லேயே சுகமாயிருச்சு. இதுதான் கர்த்தருடைய வல்லமை. இதை நம்மளுக்குள்ளே வர்றதுக்கு என்ன பண்ணணும்? சத்தியத்தை அறிந்து கொள்ள வேண்டும். கேட்கணும் கேட்கணும், கேளுங்க கேளுங்க, கேட்டுக்கிட்டே இருங்க.
சத்தியத்தை கேளுங்க. இந்த பூமியில் நான் இருக்கும் வரையிலும் சத்தியத்தை நான் பேசிக்கொண்டு தான் இருப்பேன். நீங்கள் கேட்டுக்கிட்டே இருங்க. ஏனால் வார்த்தையை கொடுப்பற ஆவியானவர், கொடுக்கிறவர் ஆவியானவர். அவர்களிடத்து வாங்குறத அப்படியே உங்களுக்கு நான் கொடுக்குறேன். கேட்டு மட்டும் பாருங்கள். டெய்லியும் உங்கள் வாழ்க்கை அவ்வளோ விடுதலை உள்ளதாக இருக்கும். கடைசி வரைக்கும் கேளுங்க. கடைசியாக ஒரு வார்த்தை சொல்லுவேன், எதை பற்றியும் கவலைப்படாதீங்க, ஹாப்பியாக இருங்க, அப்படி தான் முடிப்பேன். அது வரைக்கும் கேளுங்க. ஞாயிற்றுக்கிழமை பேசுகிறது வேற, ஒவ்வொரு நாளும் காலையில் பேசுறது வேற. 7 நாளும் பேசுகிறேன். ஞாயிற்றுக்கிழமை கூட லீவ் விடுறதில்ல. 7 நாளும் எங்கேருந்து பலம் வந்துச்சு? 8 மணியால் ஏந்திரிக்க முடியாமல் பெட்டிலையா படுத்து கிடந்த. இன்னைக்கு 4:30 மணிக்கு எந்திரிச்சு பல்ல விளக்கி இப்போ இதை ஃப்ரெஷ் ஆகிட்டு ஜெபம் பண்ணிவிட்டு உங்களுக்கு வசனத்தை அனுப்பி, அந்த வசனத்தை ஆவியானவர் உதவியோடு ஆவியானவர் கற்றுக் கொடுக்கறது அப்படியே உங்களுக்கு பிரசங்கம் பண்ணி உங்களுக்காக ஜெபிக்க முடிகிறது. இந்த பலன் எங்கேருந்து வந்தது? சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். நான் கேட்கிறதினால் அந்த சத்தியம் உங்கள்கிட்ட கொண்டு வர முடியுது. ஹல்லேலூயா சொல்லுங்களேன். நான் உங்களுக்கு 5:30 மணி 5:40 முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் கேட்க ஆரம்பிச்சிருவேன். அப்போவே அடுத்த வேலை, என் வேலை என்ன தெரியுமா? அடுத்து நான் கேட்க ஆரம்பிப்பேன். 6:30 7 மணியாகவும் முடிகிறதுக்கு. அது வரைக்கும் சத்தியத்தை கேட்பேன். சாயங்காலம் மறுபடியும் 6:30 7 7:15 வரைக்கும் சத்தியத்தை கேட்பேன். இதுக்கு இடையில மத்தியான நேரத்தில் நான் உங்களுக்கு பேசி அனுப்புகிறேன் பாருங்க, ஆவியானவர் சொல்லுகிறத உங்களோட பேசி அனுப்புகிறேன் பாருங்க, அதை நான் மத்திய நேரத்தில் நான் போட்டு மறுபடியும் நான் கேட்டுட்டு இருப்பேன். நான் கேட்கறதுனால தான் என்னால் நிற்க முடியுது, விடுதலையாக இருக்க முடியுது. ஹல்லேலூயா சொல்லுங்களேன், பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்களேன். அப்போ ஜெபம் என்பது இதுவரையிலும் நீங்கள் பார்த்த விதம் அல்ல. ஜெபம் என்பது நீங்கள் சத்தியத்தை எந்த அளவுக்கு கேட்டு அறிந்து கொள்கிறீர்களோ அதை பேசுவதே ஜெபம். அதுதான் ஜெபம், அதுதான் விசுவாசம் உள்ள ஜெபம். அவங்க விசுவாசம் உள்ள ஜெபம் எப்படி இருந்துச்சு? சொன்னா அப்படி இங்கே என்ன கேட்குறாங்களோ அதை அப்படி என்ன பண்ணாங்க? பேசுனாங்க. நான் நல்லா இருக்கேன், நான் என் சரீரம் தேவனுடைய ஆலயம், நானும் இயேசுவும் ஒன்றா கலந்துருக்கிறோம், அவர் என்ன ஆளுகை செய்கிறாரு, அவர் ஆளுகை செய்கிற இடத்துல நீ தான் அத்துமீறி வந்திருக்க, பொல்லாத வழியே என்னை விட்டு வெளியில் போ, நீ நாசமா போ, செயலிழந்து போ, மறைந்து போ. இதுதான் ஜெபம். ஆன் த ஸ்பாட்டில் மிராக்கிள். ஹல்லேலூயா சொல்லுங்களேன், பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்களேன். விடுதலை நடந்துச்சா இல்லையா? உங்கள் வாழ்க்கையில் நடந்துச்சா இல்லையா? உங்கள் வாழ்க்கையில் நடந்துச்சா இல்லையா? சொல்லுங்கள் பார்க்கலாம். ஏன் அப்படின்னா நீங்கள் அப்போ சரியான சத்தியத்தை கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. நீங்கள் சரியான சத்தியத்தை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. சரியான இடத்துல ஆண்டவர் உங்களை கொண்டு வந்து கனெக்ட் பண்ணியிருக்காரு. நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க எப்படா இவர் கூட தொடர்பு ஆண்டவர். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நம்ம கூட நீங்கள் இங்கே வந்து இணைஞ்சது நீங்கள் நல்லா யோசனை பண்ணி பாருங்கள். இது தேவனுடைய செயல். திட்டமாக கொண்டு வந்து இங்கே இணைச்சிருப்பார். உங்களை கொண்டு வந்து விட்டவங்களாம் காணாம போயிருப்பாங்க, ஆனால் நீங்கள் இருப்பீங்க இங்கே. ஹல்லேலூயா சொல்லுங்களேன், புரியுதா இல்லையா? இங்கே ஒவ்வொருத்தரும் நீங்கள் யோசனை பண்ணணும், உங்களை கொண்டு வந்து விட்டவனா காணாம போயிட்டான், ஆனால் நீங்கள் இருக்கிறீங்க. ஏன்னா இது தேவனுடைய திட்டம். ஹல்லேலூயா. அதே போல் தான் செல்ஃபோனில் என் கூட கனெக்ஷனில் ஏகப்பட்ட கான்டாக்ட்ஸ் நீங்கள் இருக்கிறீங்க. நீங்கள் எல்லாமே இந்த சபையை சார்ந்தவர்கள். சபை என்பது நம்ம எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு மனமாக இருக்கிறதுக்கு பேர் தான் சபை. இதுக்கு பேர் பில்டிங்கு, இதுக்குள்ளே ஒன்றா இருக்கிறோம். சபை என்பது கூடுறது தான். நம்ம எல்லாம் கூட்டமாக இருக்கிறதுக்கு பேர் தான் சபை. நமக்கு உண்மையிலே சொல்கிறேன், நமக்கு தேசமே நமக்கு சபையாக கொடுத்துருக்காரு ஆண்டவர். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். எங்கே பார்த்தாலும் நம்ம பிள்ளைங்க டெய்லி சத்தியத்தை விடாமல் கரெக்டாக கேட்குற பிள்ளைங்கள் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. என்னோட மூத்த தகப்பன்மார், என்னோட மூத்த தாய்மார் எத்தனையோ பேர் இந்த சத்தியத்தை கேட்டுட்டு இருக்கிறாங்க. எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. யாருமே அவங்க என்ன பண்ணலை, சின்ன பையன் இவரெல்லாம் போய் என்ன பேசிட போகிறாரு அப்படிலாம் நினைக்கல. அவர் கர்த்தருடைய ஊழியக்காரர். கர்த்தருடைய வார்த்தை அவர் வாயிலிருந்து புறப்படும். கர்த்தர் என்னோட பேசுகிறாரு, நம்புகிறாங்க, அதனால் மனசு விட்டு கேட்குறாங்க. ஹல்லேலூயா சொல்லுங்களேன். நீங்கள் முழு மனதாக நீங்கள் சத்தியத்தை கேட்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் விடுதலை கண்டிப்பாக வந்தே தீரும். ஆமேன்னு சொல்லுங்கள். நிச்சயமாக விடுதலையோடு தான் வாழ்வீங்க. எல்லாவற்றிலும் நீங்கள் விடுதலையாக வாழ்வீங்க. வியாதியிலிருந்து விடுதலையாக வாழ்வீங்க, பொருளாதாரத்தில் விடுதலையாக வாழ்வீங்க. நீங்கள் கணக்கு பார்க்காம செலவு பண்ணுற நாட்கள் வரும். நம்புறீங்களா இல்லையா? பார்த்து செலவு பண்ணிட்டு இருக்கீங்க இப்போல்லாம். நானும் உண்டு. ஊழியத்தை கற்றுக்கொள்கிற நாட்களில், ஊழியத்தில் ஆரம்ப நாட்களில் வெளியூர் போய் ஊழியம் செய்யும் பொழுது 10 ரூபா இருக்கும் பாக்கெட்டில். ஹோட்டலில் போயிட்டு நைஸாக வெளியில் நின்று அப்படி கேட்பேன், ஒரு தோசை சாப்பிட கொடுப்பீங்களான்னு கேட்பேன்.
ஒரு தோசை சாப்பிட கொடுப்பீங்களான்னு கேட்பேன். தர்றேன்னு சொன்னால் தான் உள்ளே போவேன். ஒரு தோசைக்கு இலை போடுறதான சில பேர் கொடுக்க மாட்டான். அம்மா உணவகத்தில் இட்லி வாங்கி சாப்பிட்டுட்டு மதியத்துக்கு அந்த இட்லியை வாங்கி கட்டிக்கிட்டு போயெல்லாம் ஊழியம் செஞ்சுருக்கோம். சும்மாலாம் கிடையாது. ஹல்லேலூயா சொல்லுங்களேன். பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்களேன். தேங்க்யூ ஜீசஸ். பார்த்து செலவு பண்ண அன்னைக்கு 10 ரூபாயாக இருந்தாலும் யோசித்து செலவு பண்ண வேண்டிய நாட்களும் இருந்தது. இன்னைக்கு விடுதலையோட கணக்கே இல்லாமல் செலவு பண்ண ஆண்டவர் வச்சுக்கிட்டு தான் இருக்கார். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்களேன். பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். காரை இப்படி எடுத்துகிட்டு இப்படி போயிட்டு வந்தால் 500 ரூபாய்க்கு மினிமம் பெட்ரோல் அடிக்கணும். காரு வாங்கின காசை விட பெட்ரோல் அடித்த காசு எவ்வளவோ போயிடுச்சு இப்போ. ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. காரு வாங்கி டிவி கட்டின பணத்தை விட பெட்ரோல் அடித்த பணம் அதிகமாகிருச்சு. அந்த அளவுக்கு காரு ட்ராவல் ஆகிருச்சு. 1 வருஷம் 1.25 வருஷம் தான் ஆகுது. பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். காரணம் என்ன? சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஒவ்வொரு நாளும் உங்களை தேடி வர்ற சத்தியத்தை தயவு செய்து விட்டுறாதீங்கன்னு தான் நான் சொல்கிறேன். படித்து சொல்கிறேன். நீங்கள் விடுதலையோடு வாழணுமா, உங்கள் வாழ்க்கை டாப்பில் போகணுமா, உங்கள் வாழ்க்கை சூப்பர் நேச்சுரலில் மூவ் ஆகணுமா, இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் உங்கள் வாழ்க்கை நகரணுமா, முன்னோக்கி போகணுமா, அதுக்கு ஒரே ஒரு வேலை மட்டும் செய்யுங்க. டெய்லி சத்தியத்தை கேளுங்க. டெய்லி வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறேன். டெய்லியும் கேளுங்க. ஞாயிற்றுக்கிழமை எங்கே இருந்தாலும் என்ன பண்ணிடுங்க, எப்பா நான் போகணும். இன்னைக்கு காலையில் பேசியிருக்கிற அந்த சத்தியத்தை அதை குறித்து கேளுங்கள், கொடுக்கப்படும். தேடுங்கள், கண்டடைவீர்கள். தட்டுங்கள், திறக்கப்படும். பேசியிருக்கிறேன். அந்த சத்தியத்தை கேட்டு பாருங்க. எதை கேட்கணும்? நானே ரொம்ப நாள் நினச்சிட்டு இருந்தேன், நமக்கு ஏதாவது வேணா கேட்டால் ஆண்டவர் கொடுப்பாருப்பா. நம்மளை தேட சொல்கிறாரு. என்னத்தை தேட சொல்கிறாரு? ஒன்றுமே புரியல. என்ன தேட சொல்கிறாரு? ஆண்டவரை தேட சொல்கிறாரு. எங்கே இருக்காரு? எங்கே போய் தேடுவீங்க? பஸ் ஸ்டாண்டில் போய் தேடுவீங்களா? சொல்லுங்கள். மார்க்கெட்டில் போய் தேடுவீங்களா? எங்கே தேடுவீங்க? ஆலயத்தில் போய் இங்கே வந்து என்ன தேடுவீங்களா? இங்கே யாராவது இங்கே வந்து ஆண்டவர் எங்கே இருக்காருன்னு எங்கேயா தேடி கண்டுபிடிச்சிங்களா? எந்த மூலையில் இருக்கார்? கிழக்க இருக்காரா, மேற்க இருக்காரா? எங்கே இருக்கார் ஆண்டவர்? ஹலோ, எனக்கே ரொம்ப நாள் தெரியாமல் இருந்துச்சு. இன்றைக்கி காலையில் ஆவியானவர் அவ்வளோ தெளிவாக பேசினார். கேளுங்கள், சத்தியத்தை கேளுங்கள், கொடுக்கப்படும். என்னது? உன் வாழ்க்கையில் தேவையானது எல்லாமே நீ கேட்காமலே உனக்கு கொடுக்கப்படும். சத்தியத்தை தேடுங்கள். கனகராஜனை பற்றி காலை பேசியிருப்பேன். இன்றைக்கி அவரே கேட்டிருப்பாரான்னு தெரியல. அவர் எப்படி தேடி ஆலயத்துக்கு வர்றாருங்கிறத தான் நான் சாட்சியாகவே சொல்லியிருப்பேன். ஆமாம். ஏன்? இதை கேட்குறதற்கு தேடி ஓடி வர்றாரு, சத்தியத்தை அறிந்து கொள்ள, எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல். ஒரு நாள் கிளம்பி நிற்கிறாரன், 7 மணி வரைக்கும் கேட்டு பூட்டி கிடக்கு, திறந்து விட ஆள் இல்லை. ஒரு நாள் பஸ் ஏறி போகும்பொழுது பார்த்தா எங்கேயோ கொண்டு போய் இறக்கி விட்டான். ஆனாலும் அவர் சோர்ந்து போகலை, வந்துட்டார் சர்ச்சுக்கு. 8 மணிக்கு ஆராதனைக்கு எத்தனை மணிக்கு வர்றாரு? 7:15க்கு 7:30க்கெல்லாம் வந்துடுறாரு. என்னையா நடக்குது? ஏன்னா தேடுங்கள், கண்டடைவீர்கள். தேடுனதுனால தான் இங்கே உட்காந்துருக்காரு. அவர் வாழ்க்கையில் ஏதாவது குறை இருக்கான்னு கேளுங்க. வெளியில் பார்க்குறவன் சொல்லலாம், உனக்கு தான் குறை இருக்கேம்மா. ஆனால் அவரை கேட்டு பாருங்கள், ஒரு குறையும் இல்லைடா, நான் நல்லா இருக்கேன்டா பாரு. ஹல்லேலூயா சொல்லுங்கள். எல்லாம் இருக்கிறவன்ட்ட போய் கேட்டு பாருங்கள், அது இல்லை இது இல்லைன்னு மறுபடியும் சொல்லுவான். இவர்கிட்ட எதுவுமே இல்லாமல் இருக்குது நம்ம பார்க்குறதுக்கு. ஆனால் அவர்கிட்ட கேட்டால் எனக்கு எல்லாமே இருக்குன்னு சொல்லுவார். இதுதான் வாழ்க்கை. ஹல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போ காலையில் பேசினா தான் கேளுங்கள், சத்தியத்தை கேளுங்க, சத்தியத்தை தேடுங்க. அடுத்து சத்தியத்தை தட்டுங்கள். தட்டுங்கள்னா என்ன? தட்டுறதுக்கு பேர் என்ன? கிரியை, செயல்படுத்துறது. எதை கேட்குறீங்களோ, எதை தேடுறீங்களோ அதை உங்கள் வாழ்க்கையில் கை கொள்ளுங்க. அதை தான் காலையில் பேசியிருப்பேன். அதை கை கொண்டா போதும், உங்கள் வாழ்க்கையில் சத்தியம் விடுதலையாய் உங்களை வாழ வைக்கும். ஆமென் சொல்லுங்களேன். பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். சத்திய வேதம் பக்தரின் கீதம், சுத்தர்கள் போகும் பாதையின் தீபம், உத்தம மார்க்கம் காட்டும் சத்திய வேதம். எத்தனை துன்பம் துயரம் வந்தோ பக்தனை தேற்றிடும் ஔஷதம் சத்திய வேதம்.
அப்படி ஜெபிப்போமா? ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். தேங்க் யூ ஜீசஸ். இந்த நாளில் நீர் பேசின வார்த்தை, ஒரு மனுஷன் விடுதலையோடு வாழ அற்புதமாக எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீங்க ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவருக்கு நன்றி சொல்லுங்க. ஆவியானவரே, உமக்கு நன்றி. இந்த அற்புதமான நாளை எங்களுக்கு கொடுத்தீர். விடுதலையோடு வாழுவது எப்படி என்று எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. எங்களை கற்றுக் கொடுத்து நடத்துகிறீர் ஆவியானவரே. இந்த விடுதலையை நாங்கள் ஒவ்வொரு நாளும் பெற்றுக்கொள்ள உம்முடைய சத்தியத்தை அறிந்து கொள்ளுகிற ஆண்டவரே, அந்த பாக்கியத்தை நீர் எங்களுக்கு தந்ததற்காக நன்றி ஆண்டவரே. ஒருபோதும் நாங்கள் பிசாசுக்கு இடங்கிடாமல், நாங்கள் சோர்ந்து போகாமல், நாங்கள் அசட்டை பண்ணாமல் சத்தியத்தை கேட்கும்படி, அறிந்து கொள்ளும்படி எங்களுக்கு கிருபை பாராட்டுவீராக. உங்க பிள்ளைகளுடைய மனது புதிதாகட்டும், மனது புதிதாகட்டும், மனது புதிதாகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பரலோக பிதாவே. ஆமென், ஆமென்.